Hello, Preeta. Good evening. Okay, so first, good evening, ma. இன்னைக்கு நம்ம சிலபஸ் பார்த்தோம் இல்லையா? அக்ஷய் சார் வந்து டிஸ்கஸ் பண்ணார்ல, அந்த சிலபஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் உங்களோட குரூப்ல. ஓகே, ஸோ அதை பற்றி ஒரு ரிவ்யூ மட்டும் பார்த்துட்டு ஒரு சின்ன டெக் கார்ட் கேம் வந்து சால்வ் பண்ணோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம ஃபார் லுக் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் அந்த ஷூட்ஸு ரேங்க்ஸ் வச்சு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் ப்ராப்ளம் ஊப்ஸ் கான்செப்டில் நம்ம வந்து சால்வ் பண்ணோம். ஓகே, எஸ் சார். அண்ட் இது உங்களோட சிலபஸ். ஓகே, ஸோ சிலபஸ் பற்றி ஏன் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம், அந்த கோர்ஸோட கண்டென்ட் என்ன, அண்ட் என்ன க்ரோத்தில் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அப்படிங்கிற ஒரு கிளியர் மைண்ட் கிடைக்கும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு சிலபஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் வாட் வி ஹாவ் ஆல்ரெடி டன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் week one means chapter 1. Okay, so basics of pythonல இன்ஸ்டலேஷன் இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்து டேட்டா டைப்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸ் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் இன்புட் அவுட்புட் பூலியன் நம்பர்ஸ் ஃப்ளோட் கேரக்டர்ஸ் ஸ்ட்ரிங் arithmetic ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் அரே டிக்ஷனரி ஃபைல்ஸ் லிஸ்ட் டப்புள் அண்ட் செட்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்துருக்கோம், ரைட்? அண்ட் அடுத்து control structures and file exception handling and functions. So functionsல மேக்கிங் பாசிங் மீன்ஸ் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம் இல்லையா? அதெல்லாம் பாசிங் சொல்லுவோம். அண்ட் ரிட்டர்னிங் வேல்யூஸ் ஆர்குமெண்ட்ஸ், ஸோ ரிட்டர்ன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதில் டிக்ஷனரி டப்புள் இதில் யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அண்ட் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அண்ட் அடுத்து ஸோ இன்ட்ரடக்ஷன் டு டேட்டாபேஸ் அண்ட் வெப் சர்வர். ஸோ ஆக்சுவலாக டேட்டாபேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸில் வந்துட்டு MSSQL database installation, creating, searching, writing, reading, and database tables. Okay, so we have discussed two more topics, right? So I think 3 or more. Use பார்த்துட்டோம், ப்ரொசீஜர்ஸ் பார்த்துட்டோம், அண்ட் அதில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்லி கொடுத்தேன். அண்ட் தெரில எல்லாம் சால்வ் பண்ணிட்டீங்களா என்னென்னு. ஓகே, தென் வெப் சர்வர் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம வெப் ஸ்கிராப்பிங் எப்படி பண்ணுறது, அண்ட் இமேஜ் ஸ்கிராப்பிங் எப்படி பண்ணுறது, தென் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஜேசன் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஓகே, தென் ஆஃப்டர் தட் உங்களுக்கான ஒரு மினி ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ உங்களுக்கான ஒரு மினி ப்ராஜெக்ட், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மினி ப்ராஜெக்ட். எல்லாம் படித்து பார்த்தீங்களான்னு தெரில. ஐ திங்க் ஆக்சுவலாக நீங்கள் அடுத்த வீக்குள்ளே அதை சால்வ் பண்ணணும். ரொம்ப ஈஸியான ஒன்று நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே, அண்ட் ஸோ அதுக்கான டைரி ஃபார்ம் வந்து கொடுக்குறது. ஓகே, ஸோ அதை வச்சு ஒரு சின்ன டிஸ்கஷன் பார்க்கலாம். அந்த பாஸ்வேர்ட் கொடுக்குறாங்க இல்லையா? பாஸ்வேர்ட் கொடுக்குறப்போ அந்த ஸ்டார் சிம்பிள், ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வருது இல்லையா? ஸோ அதை எப்படி ஹிட்டனாக வந்து பாஸ்வேர்ட் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே,
then இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ஸ். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ். இதில் கிளாஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் பார்த்துட்டோம், மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம், ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மல்டிபிள் அண்ட் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், and also we have operator overloading and data hiding, right? So இதெல்லாம் நம்ம upcoming classes-ல பார்ப்போம். And today இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ தென் chapter 7ல we have advanced Python. So algorithms. Okay, so algorithms na வேற ஒன்றும் இல்லை, just a procedure, right? So நீங்கள் ஒரு addition subtraction பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதில் some variables எடுத்துட்டு add and subtract பண்ணுவீங்க, right? ஸோ அந்த subtract and add பண்ணுற அந்த ப்ரொசீஜர், ரைட்? ஸோ நம்ம அங்கே ஒரு ப்ரொசீஜர் நம்மளோட லாஜிக் தகுந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் நம்ம அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேற எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ ப்ரீ டிஃபைன்டு ப்ரொசீஜர், ரைட்? ஸோ ஒரு டாஸ்க் நீங்கள் பண்ண போறீங்க, அண்ட் அந்த டாஸ்க்கு ஒரு டாஸ்க் பண்ண போறீங்க, அந்த டாஸ்க்கு ரிலேட்டடாக ஒரு ப்ரொசீஜரை கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ தட் இஸ் அல்காரிதம். ஓகே, ஸோ அல்காரிதமில் we are going see introduction, binary search tree, enable tree, hashing, sorting, search and shortest path, dynamic program. ஓகே, ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் புதுசாக இருந்தால் நோ ப்ராப்ளம், அண்ட் ரொம்ப ஈஸியான ஒன்று தான், நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் which we have already discussed in our SQL classes, right? So SQL ல வந்துட்டு நம்ம pivot, dynamic pivot எப்படி கிரியேட் பண்ணுறோம்னு பார்த்தோம் இல்லையா? சேம் கான்செப்ட் தான். ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் மீன்ஸ், ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டேட்டாஸை ஹேண்டில் பண்ணணும் டைனமிக்காக. ஓகே, ஸோ சர்டைனாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும், ரைட்? ஸோ டைனமிக்காக மாறிட்டே இருக்கணும். அந்த program should not be in static. Okay, and so உங்களோட week 8, that is chapter 8, so advanced Python, and அதில் ஆல்ரெடி lambdas, maps, filters, ஸோ இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம். ஸோ ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் lambdas, maps, filters இதெல்லாம் வந்து ஒரு சேம் ஒரு லைனில் வரும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா lambdas and functions both are same, right? So அதே மாதிரி maps and filters வந்து, so we are going to add some list and tuples with maps and filters, right? So அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் lambdas, maps and filters தான், சரியா? ஸோ அடுத்து நம்ம இப்போ அந்த ஓபி பார்க்குறப்ப ஜென்ரேட்டர்ஸ்னா என்ன, டெக்கரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்க்குறோம், சரியா? இப்போ அந்த அட்வான்ஸ் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லெவல் முடிஞ்சிருச்சு, ரைட்? ஸோ சிலபஸில் இங்கே கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம அந்த சீக்வன்சியல் ஆர் அந்த வே கூட பார்த்துரும். ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் சிங்கிள் டைம் மட்டும் யூஸ் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் lambdas. ஓகே, ஸோ ஃபங்க்ஷனில் நான் பேராமீட்டரை சிங்கிள் பேராமீட்டர் கொடுத்துட்டு, ஸோ என்ன மல்டிபிள் பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் மேப்ஸ். அட் த சேம் டைம் யூ வாண்ட் டு கெட் கரெக்ட் ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ என்னென்ன சோர்ஸ்க்கு என்னென்ன ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னா யூ கேன் யூஸ் ஃபில்டர்ஸ். ஓகே, ஸோ சேம் இஸ் ஜென்ரேட்டர்ஸ் அண்ட் டெக்கரேட்டர்ஸ். ஸோ ஜென்ரேட்டர்ஸ்னா என்னன்னா, so we're gonna generate some data. Okay, so அது clear-ஆ பார்ப்போம். and decorator na same functions யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். and decorator means அது நேம்ல இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷனை எடுத்து அதை டெக்கரேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ டெக்கரேஷனை மேலே கீழே சம் வேர்ட்ஸ் ஆட் பண்ணுவோம், அதை டெக்கரேட்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்து அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ நம்பர், ஸ்ட்ரிங், செட்ஸ், டிக்ஷனரிஸ் அண்ட் லிஸ்ட். ஸோ ஆல்ரெடி இதில் இருக்க நம்ம நிறைய பார்த்துட்டோம், அண்ட் இதில் ஒரு 2-3 டாபிக்ஸ் மீதி இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த லெசன் பார்க்குறப்ப பார்த்துருவோம், ரைட்? ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சர்ச், ஃபைண்ட், ரீப்ளேஸ், மெட்டா கேரக்டர்ஸ் அண்ட் குரூப்ஸ். ஓகே, ஸோ தென் மாடியூல்ஸ்.
ஸோ மாடியூல்ஸில் பேக்கேஜஸ் பிப் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. பிப் வந்து ஒரு இன்ஸ்டாலர் ரைட். ஸோ பிப் யூஸ் பண்ணி உங்களோட பைத்தான் லைப்ரரிஸ் எல்லாமே ஈஸியாக உங்களால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அண்ட் பைபால் பார்ப்போம், கவுண்டர், டிஃபால்ட் டிக்ஷனரி. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். அண்ட் உங்களோட சாப்டர் 9ல் பார்த்தீங்கன்னா NumPy அண்ட் pandas. ஓகே, ஸோ இது டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கோட பேசிக்ஸ். ஓகே, ஸோ ஃபுல்லாக மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ NumPyல பார்த்தீங்கன்னா கவர்ட்டிங், அரேஸ், இண்டெக்ஸிங், ஸ்லைசிங், ஐட்ரேட்டிங், ஸ்டாக்கிங், ஸ்பிளிட்டிங், ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகே, பேண்டாஸ்லேயும் சேம் மோரல்லஸ் சேம் தான் ரெண்டும். ஓகே, ஸோ அதில் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். தென் அது முடித்ததுக்கப்புறம் உங்களோட செகண்ட் லெவல் மினி ப்ராஜெக்ட். ஓகே, தென் ஆஃப்டர் தட் நம்ம விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ் டிகே இன்டர் யூஸ் பண்ணி விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். அண்ட் அது முடிச்சுட்டு ஸோ டேட்டாபேஸ் எப்படி டிகே இன்டரோட கனெக்ட் பண்ணுறதுங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, அண்ட் ஃபைனலி இது டேட்டா அனாலிசிஸ். ஓகே, ஸோ இது டேட்டா அனாலிசிஸ்னால் என்ன, ஸோ ஆதர்ஸ் டிஸ்கஸ் பண்ணார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சின்ன மேட்ப்ளாட்லிப்னா உங்களோட ஆதர்ஸ் கொடுத்த எல்லா கிராஃப்ஸ் எல்லாமே மேட்ப்ளாட்லிப். ஓகே, ஸோ அது ஒரு லைப்ரரி தான். இந்த மாதிரி பைத்தானில் பேசிக்ஸ் முடிச்சிட்டோம் ஆல்ரெடி. பேசிக்ஸில் நம்ம முடிச்சிட்டா அட்வான்ஸ் லெவல் வந்தாச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே இந்த மாதிரி லைப்ரரிஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். டிகே இன்டர் ஒரு லைப்ரரி, பேண்டாஸ் ஒரு லைப்ரரி, NumPy ஒரு லைப்ரரி. ஓகே, ஸோ இது எல்லாமே லைப்ரரி ஓரியன்ட். ஓகே, ஸோ ஃபைனலி 13 and 14. ஸோ 13 பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். அண்ட் 14 APIs, அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ ஜாங்கோஸ் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று. ஜாங்கோ மோஸ்ட் ஆஃப் தம் யூஸிங் இன் அவுட் சைட். ஓகே, ஸோ அடுத்து 15. ஸோ 15th ஒரு மினி ப்ராஜெக்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் லெவல் ப்ராஜெக்ட் இது. ஸோ தென் அதுக்கப்புறம் ஃபைனல் ப்ராஜெக்ட், தென் ஃபைனல் டெஸ்ட். ஆஃப்டர் தட் கோ டு ஜாப். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட சிலபஸ். ஓகே, ஸோ சிலபஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு கிளியர்? அப்போ ஒரு ப்ராட் மைண்ட் ஒரு செட் ஆகிட்டீங்க இல்லையா. ஸோ இவ்வளோ தான் நம்ம பார்க்க போகிறோங்கிறது. ஆக்சுவலாக பைத்தானில் இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸும் நம்ம டச் பண்ணிடுவோம். எல்லாமே ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஏன்னா பைத்தான் பேசிக்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் லைப்ரரிஸ் தான். ஸோ ஆட் ஆன் மாதிரி தான். ஆட் ஆன் வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஃபியூச்சரில் நம்ம டேட்டா சயின்ஸில் ஒர்க் பண்ண போகிறோமா, டேட்டா அனாலிசிஸில் ஒர்க் பண்ண போகிறோமா, ஒரு ஏஐ போகிறோமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ இல்லை மெஷின் லேர்னிங் போகிறோமா, ஒரு வெப் அப்ளிகேஷன் போகிறோமா, இது நம்ம கெரியர் டிசைட் பண்ணுறது அப்புறம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனியில் என்டர் ஆகணும் இல்லையா. ஸோ அப்போது இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நமக்கு நீடட். ஓகே, ஸோ ஃப்ரெஷருங்கிறப்போ ஸோ அவங்க இந்த எல்லா ஸ்கில்ஸ்லேயுமே வந்து கொஸ்டின்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ this is your syllabus, right? Is this okay for you? Actually syllabus பற்றி என்ன நினைக்கிறீங்க? எஸ் சார், நேற்று முந்தானேத்து அவர் இது பண்ணப்போ கொஞ்சம் புரியாமல் இருந்துச்சு, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து அதுதான் நம்ம இது பண்ண போகிறோம்னு சொல்லி கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கோம் சார். ஓகே, நேற்று பார்க்குறப்ப கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கும், என்ன திடீர்னு இவ்வளோ சொல்கிறாரு அப்படின்னு இல்லையா. ஆமாங்க சார். ஜனனி? டேட்டா சயின்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சதுனால அது கொஞ்சம் கிளியராகவே புரிஞ்சுது சார். அதுக்கப்புறம் இந்த வெப் டெவலப்மெண்ட் அவ்வளோவா தெரியாததுனால இப்போ கொஞ்சம் ஐடியா இருக்கு சார்.
ஓகே, ஸோ நம்ம ஒரு சும்மா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு ஸோ நாளைக்கு நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் இந்த காப்பி உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன், சரியா? ஸோ நம்ம இந்த எஸ் மெத்தடில் சார். தான் நம்ம போக போகிறோம். ஓகே, ஸோ நாளைக்கு இன்ஹெரிட்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம நார்மலாக கார்ட்ஸில் பார்த்தது தான். ஸோ ஆக்சுவலாக சூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் 4, ரைட்? ஸோ ரேங்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா 13 இருக்கும் இல்லையா? ஸோ சூட்ஸில் வந்துட்டு ஸ்பேடு, யா டவுட் சார். அதுல செகண்ட் அன்கிட் அவரு சொன்னதுல வந்துட்டு அவரு சொன்னது ஆதர்ஷ் அவர் சொன்னதுலயும் ஃபிளாஸ்க்னு ஒண்ணு இருந்துச்சுங்க சார். அது ஜாங்கோ ரெண்டும் வெப் அப்ளிகேஷன் டூல் தான். அதுதான் கேட்கலான்னு பார்த்தேன். யா, ஜாங்கோ ஃபிளாஸ்க் ரெண்டுமே வெப் அப்ளிகேஷன் டூல் தான். என்னன்னா இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறோம் இல்லையா? எஸ் சார். அதுல ஃபிளாஸ்க்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் கேட்குறேன். யா, ஸோ ஃபிளாஸ்க்குங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, ஜாங்கோங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. ஆக்சுவலாக எப்படி அவங்க அதை டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஜாங்கோங்கிறது ஒரு கம்பெனி அண்ட் ஃபிளாஸ்க்குங்கிறது ஒரு கம்பெனி. அவங்க கோர்ஸ் எழுதுவாங்க. ஸோ மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ், லைப்ரரிஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா? லைப்ரரிஸ்ங்கிறது நம்ம எழுதுகிற ஃபங்க்ஷன்ஸ், சரிங்களா? ஸோ ஃபங்க்ஷன்ஸில் மாடியூல் கால் பண்ணுறோம். ஸோ பை எக்ஸல், ஓப்பன் பை எக்ஸல் பார்த்தோம் இல்லையா? அது ஒரு மாடியூல். ஸோ மாடியூலில் நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். கெட் ஷீட்டு, லோட் ஷீட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எழுதுகிற ஃபங்க்ஷன்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓப்பன் பை எக்ஸல் அப்படிங்கிற ஒரு மாடியூல் எடுத்துக்கோங்க. ஸோ மாடியூல் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் டாட் பை ஃபைல்ஸ். ஓகே, ஸோ கலெக்ஷன் ஆஃப் டாட் பை ஃபைல்ஸ்னா நீங்கள் பைத்தான் ஃபைல்ஸ் சேவ் பண்ணுறீங்க இல்லையா? இதெல்லாம் கலெக்ஷன் ஆனது தான் ஒரு மாடியூல். ஓகே, ஸோ 2 or more ஃபைல்ஸ் இருக்கும் அந்த ஃபோல்டருக்குள்ள. அந்த ஃபோல்டரை தான் நம்ம மாடியூல்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பேக்கேஜ்னு சொல்லுவாங்க, பேக்கேஜஸ், ரைட்? ஸோ ஜாங்கோ பேக்கேஜ் ஆர் ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க். ஸோ இதில் என்னன்னா மோர் நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ். ஓகே, ஸோ மாடியூல்ஸ்லாம் சேர்ந்தது ஒரு பேக்கேஜ். 2 or more மாடியூல்ஸ் சேர்ந்தது ஒரு பேக்கேஜ். ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவங்க சர்டைன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நான் ஓப்பன் பை எக்ஸல் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? கெட் ஷீட்ஸ், ஷீட் நேம்ஸ், லோட் ஷீட், இதெல்லாமே தனித்தனி ஃபங்க்ஷன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் இதை டிரைவ் பண்ணுறதுக்கான கோட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதை டிரைவ் பண்ணுறதுக்கான கோட்ஸ் இருக்கும். அண்ட் ஓகே, ஸோ இதை டிரைவ் பண்ணுறதுக்கான கோட்ஸ் இருக்கும்.
அண்ட் ஸோ இந்த கோர்ஸ் எல்லாம் சேர்ந்ததான் ஒரு பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஜாங்கோவில் அந்த கம்பெனி அவங்களுக்கான ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அது ரொம்ப பெரிய ஒர்க். ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், நிறைய சால்வ் பண்ணியிருப்பாங்க, நிறைய கனெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஜாங்கோங்கிற ஃப்ரேம் ஒர்க். ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வளோ ஃபெமிலியர் அப்படின்னா, இவங்க தனித்தனியாக அவங்களுக்கு தேவையான லைப்ரரிஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்படி வந்து அதுதான் ஜாங்கோ, ஃப்ளாஸ்க்கு, டென்சர் ஃப்ளோ, நம்பை, பேண்டாஸ், இந்த மாதிரி நிறைய. நம்பை பேண்டாஸ்லாம் வந்து பைத்தான் ரிலீஸ் பண்ணது. ஜாங்கோ இதெல்லாம் வேற கம்பெனிஸ் ரிலீஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் ஜாங்கோவும் ஃப்ளாஸ்க்கும். ஃப்ளாஸ்க்குங்கிறது ஒரு டைப் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் ஜாங்கோங்கிறது ஒரு டைப் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ ரெண்டுமே ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான். ஃப்ளாஸ்க்கை விட ஜாங்கோ குவைட் பாப்புலர். ஸோ அதனால தான் நம்ம இதில் ஜாங்கோ யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆதர்ஸ்க்கு ஃப்ளாஸ்க் தெரிஞ்சதுனால அவர் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ நீங்கள் உட்காந்து படிக்கணும்னா ஃப்ளாஸ்க்கும் படிக்கலாம், ஜாங்கோவும் படிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் கற்றுக்கிட்டோம்னா அடுத்த ஃப்ரேம் ஒர்க் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன அவங்க என்னன்னா, அவங்க இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு வாஷிங் மிஷினே எடுத்துக்கிட்டனாலோ இல்லை ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டாலும், ஒரு எல்ஜியோட ஒரு நம்ம மொபைல் ஃபோனை எடுத்துக்கோமே, ஓப்போவில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் மற்ற இதில் இருக்காது. அண்ட் அதே ஃபீச்சர் இதில் வேற நேமில் இருக்கும். கரெக்டாக சம்டைம்ஸ் ட்ராப் டவுன் கீழே கொடுத்துருப்பாங்க, சம்டைம்ஸ் ட்ராப் டவுன் மேலே கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதில் இருக்க ஃபீச்சர் நேமே இதில் வேற மாதிரி இருக்கும். இதில் ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க, இதில் ஹோம்னு கொடுத்துருக்கலாம். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் இருக்கும் ரெண்டு லைப்ரரிஸ்க்கும் இடையில. ஓகே, எஸ் சார். சார் ஒன் மோர் டவுட் சார். சொல்லுங்கம்மா. சார் இப்போ டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட் இருக்குல்ல சார், டிக்கன்டர் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்கல்ல, பட்டன்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி கால்குலேட்டர் அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்றோம்ல சார், அதுக்கும் இதுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? அதெல்லாம் HTML இருக்கும், இதில் ஜாவா கன்வர்ஷன் இருக்கும், அவ்வளோதான். இல்லை சார், இப்போ வந்து நான் ஒரு மாடல் பில்ட் பண்ணிட்டேன்னா அதை வந்து டெப்ளாய் பண்ணணும்னா டெஸ்க்டாப்பில் டெப்ளாய் பண்ணுறது ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை அதர்வைஸ் இது மாதிரி வெப்பில் டெப்ளாய் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா சார்? வெப்பில் தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் நீங்கள் ஒரு .exe ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க அண்ட் .exe ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸோ அதை யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அது உங்கள் லோக்கல் சிஸ்டம்க்கு ஓகே. அண்ட் வெளியே நீங்கள் .exe ஃபைலை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வெப் சர்வர் வேணும் இல்லையா? எஸ் சார். யா, ஸோ அப்போது வெப்பை க்ரியேட் பண்ணுறப்போ எங்கே வேணால் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் வெப்லேயே நம்மளால் ஹோஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். அண்ட் விண்டோஸ் அப்ளிகேஷனுங்கிறப்போ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் அந்த கோட்ஸ் எல்லாம் உங்களோட சிஸ்டமில் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அது ஒரு சின்ன டிஃபிகல்ட், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். ஆனா அது நம்ம யூஸ் பொறுத்து தானா சார்? இப்போ வந்து அப்ளிகேஷனா வேணும்னா அந்த மாதிரி யூஸ் நம்ம நீங்க ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸ் கால்குலேட்டர் இது மாதிரிலாம் நெட் நீடட் கிடையாது, நெட்வொர்க் நீடட் கிடையாது. அப்போ நீங்க .exe வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகே சார். ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டேன் பார்க்காம, அது ஒரு லோட் ஆயிடுச்சு. SQL ட்ரை பண்ணீங்களா, ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? சார் அது எனக்கு பாதிக்கு மேல எப்படி பண்றதுன்னு தெரியலங்க சார். அதுக்கு மேலனா புரியல.
சார் இப்போ நான் வந்துட்டு சேல் கொட்டேஷன் கிரியேட் பண்ணிட்டேன். சேல் ஆர்டருக்கும் சேல் கொட்டேஷனுக்கும் சேம் டேபிள்ஸ் தான். ஒண்ணே ஒண்ணு ஒரே ஒரு காலம் மட்டும் ஆட் பண்ணணும், ரைட் சார்? ஆமா. அதாவது கொட்டேஷன் நம்பர் மட்டும் இதுல ஆட் பண்ணணும் சேல் ஆர்டர்ல. அப்போ அது அந்த டேபிள அப்படியே இதுல எப்படி இது பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த சேல் கொட்டேஷன் டேபிள அப்படியே சேல் ஆர்டருக்கு வந்துட்டு எப்படி காப்பி பண்றதுன்னு தெரியல. டேட்டா காப்பி பண்ற சொல்றீங்களா, ஸ்கிரிப்ட காப்பி பண்ற சொல்றீங்களா? ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அப்படியே டேபிள் அப்படியே காப்பி பண்ணி இது பண்ண முடியாதான்னு கேக்குறேங்க சார். அப்படியே எப்படி சொல்றது? எஸ்கியூஎல்லே ப்ரோகிராமிங்லயே. அதாங்கம்மா, இப்போ டேட்டா ஓடவா இல்ல டேட்டா இல்லாம ஒரு ஃபீல்டு மட்டுமா? டேட்டா ஓடுங்க சார். டேட்டா ஓட பண்ணலாங்க, இருங்க அதை பார்க்கலாம். செலக்ட் இன்டூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா பண்ணலாம். இந்த டேபிள் அப்படியே காப்பி ஆகி இன்னொரு பக்கம் சேவ் ஆயிடும். ஆக்சுவலாக இப்போ இந்த கஸ்டமர்ஸ் டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ செலக்ட் இன்டூ, இங்கே உங்களோட பிளேஸ் ஆர் டிபி வாட் எவர் வேற எது வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துக்கலாம். யூஎஸ் ஃப்ரம் கஸ்டமர். அப்படியே இதுல ஒரு ஒரு இது ரோவை இது பண்ண முடியுமாங்க சார்? அப்படியே பண்ண முடியும், ஆல்டர் டேபிள் கொடுத்து தான் நீங்க பண்ண முடியும். ஓகேங்க சார். ஸோ டைரக்டா அந்த மாதிரி பண்ண முடியாது. இல்லைன்னா ஸ்கிரிப்ட் நீ எழுதலாம், ஸ்கிரிப்ட் எல்லாமே முடிகிற ஒண்ணுதான், நீங்க எழுத முடியும் ஸ்கிரிப்ட். உங்களால கொஞ்சம் யோசிச்சுன்னு தான் எழுதலாம், அந்த மாதிரி காப்பி பண்ணுறது. ஓகே சார். சார் அந்த டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அவ்வளவுதானுங்க சார்? அது டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அந்த கொரிஸ் எதுவும் சப்மிட் பண்ணீங்கன்னா போதும். ஆக்சுவலாக எனக்கு சப்மிட் பண்ண கூட வேணாம், நீங்கள் எழுதி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். நான் அந்த ஃபர்ஸ்ட் சேல் கொட்டேஷன் டேபிள் வந்து முடிச்சிட்டேங்க சார். இப்போ அதுல வந்துட்டு query யூஸ் பண்ணி ஃபெட்ச் பண்ணணும், அவ்வளவுதானங்க சார்? ஆமாம், அவ்வளோதான். நீங்கள் அது ஒரு கான்செப்ட்மா. இப்போ நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கெலாம் போனீங்க அப்படின்னா, ஸோ அது ஒரு பிஸ்னஸ் லைன். அது அந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா ஈஸியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிடலாம். ஓகேங்க சார். நார்மலாக எல்லா மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே அந்த அந்த வே தான் வந்து கொட்டேஷன் ஆர்டர் அந்த மாதிரி அந்த வே தான் போகும். அதனால தான் அந்த ஓரியன்டாக உங்களை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே சார். சார் உங்க வாய்ஸ் ட்ரவுன் ஆகுதுங்க சார். இப்போ நல்லா கேக்குதுங்களா? எஸ் சார். எஸ் சார். ஸோ இது வேறு லோட் ஆகிட்டே இருக்கு. சில எஸ்கியூஎல்ல வேறு ஏதாவது டவுட் இருக்கா? நீங்கள் அதை பார்த்துடலாம். ஸோ இன்னும் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில் லோடிங். ஓகே ஓகே, ஐ திங்க் ஸோ.
மினி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களாம்மா? அது பார்த்தீங்களா, படிச்சு பார்த்தீங்களா? எஸ் சார், படிச்சு பார்த்தேங்க சார். பட் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு கடைசியாக அது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் தேர்டு இதோட அசைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஃபைல் ஹேண்ட்லிங் பண்ணிட்டு இருக்கேன். அது முடிச்சோடனேயும் பார்த்துக்கேன். ஸோ அதில் ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் தரேன் நான். கெட் பாஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி இருக்கு. ஓகே, ஸோ கெட் பாஸ்ங்கிற லைப்ரரி வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அவங்க பாஸ்வேர்டை ஹிடனாக வந்து இன்புட் எடுக்க யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ ஐடிஎல்ஜி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நான் அதை கூட காமிக்கிறேன் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. அண்ட் அதை நீங்கள் உங்களோட மினி ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். ஸோ இம்போர்ட் கெட் பாஸ், இது ஒரு லைப்ரரி, இன்பில்ட் லைப்ரரி தான். ஓகே, ஸோ அடுத்து ஒரு யூசர் இன்புட் வாங்கினேன். யூசர் ஈக்குவல் டு இன்புட். இது அதோட ப்ராஜெக்ட் பண்ணுறோங்க. Enter the username, ஷங்கர் கொடுங்க. தென் யூசருக்குள்ள யூசர் நேம் சேவ் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ பாஸ்ல ஜஸ்ட் கெட் பாஸ் டாட் கெட் பாஸ் open and close parenthesis. அண்ட் இங்கே ப்ராம்ப்ட். ஸோ ப்ராம்ப்ட் எதுக்குன்னா, இப்போ நீங்கள் மேலே என்டர் யூசர் நேம் கொடுத்தீங்களா, ஸோ அந்த மாதிரி கொடுக்குறது தான். லைக் என்டர் your password. Simple. ஸோ பாஸ்ங்கிறது நம்மளோட பில்டின் ஃபங்க்ஷனால அது காமிக்குது. ஓகே, பாஸுக்கு பதிலாக பாஸ் வந்துருக்கோம். So wrong input may be, okay, enter your password. So Shankar, I think, so pass 1 equal to get pass dot get pass and இதுக்குள்ள ஒரு சின்டாக்ஸ் வரும். ப்ராம்ப்ட் பக்கத்துல ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று கொடுப்போம். சார் கெட் பாஸ்ங்கிறது பில்ட் இன் லைப்ரரி சார். ஆமாம், பில்டின். பில்டின் இல்லைன்னா மேலே நமக்கு வந்து எரர் அடிச்சிடும். வார்னிங் இன்புட் மேபி கோட். ஆக்சுவலாக இது வந்து உங்களோட
ஜூபிட்டரில் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஜூபிட்டர் உங்களோட ஓகே. ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுது. என்னன்னா இங்கே வார்னிங் பாஸ்போர்ட் இன்புட் மேபி எக்கோடுன்னு வருது. ஓகே. ஸோ இங்கே நம்ம we have to pass something get pass in Python. இது portable password input. உங்களோட ஜிமெயில பைத்தான் வந்து அக்சஸ் பண்ண முடியும் இந்த கெட் பாஸ் அண்ட் SMTPL இதை யூஸ் பண்ணி. ஓகே. ஸோ இதை யூஸ் பண்ணி ஈஸியாக உங்களால ஜிமெயில உங்களோட பைத்தான்ல இருந்து ஆக்சஸோ அண்ட் வேற யாருக்கோ இமெயிலோ சென்ட் பண்ண முடியும். ஓகே. யா. ஸோ இந்த ஸ்ட்ரீம் நன் அது கொடுக்கும். One also சேம். ஆக்சுவலாக இது உங்களோட ஜூபிட்டர்ல கரெக்டாக ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. சேம் get pass prompt equal to அந்த இடத்துல என்டர் பாஸ்வேர்டா இல்லை வெறும் பாஸ்வேர்டா என்டர் யுவர் பாஸ்வேர்டு. ஸோ இந்த மாதிரி எது வேணால் கொடுக்கலாம். ஓகே. ஸோ அது ஜூபிட்டர்லங்கிறப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் இதில் வந்து வார்னிங். ஓகே. ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஜூபிட்டர் ஓப்பன் ஆச்சுன்னா இப்படியே காமிச்சிடலாம். ஓகே. CMD okay. And here so pass one done. ஓகே. ஸோ நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறப்போ இது ஹிடனாக இருக்கும். அண்ட் ஸ்ட்ரீம் நவுன் இன்ஸ்டெட் ஆஃப் நான் நம்ம வேறு கொடுத்து பார்க்கலாம். ஈக்குவல் டு ஸ்ட்ரீம் நாட் அ ப்ராப்ளம். அண்ட் இது ஒவ்வொரு
ரன் கம்பைலருக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டேன் அண்ட் pass1 ஸோ செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹிட்டனாக நம்மளால பாஸ்வேர்ட்ஸை டைப் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, என்ன கேரக்டர் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு. இன்ஸ்டெட் ஆஃப் பாஸ்வேர்டுக்கு என்ன கேரக்டர் வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு கெட் பாஸ்ல. ஓகே, ஸோ கூகுள் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இஃப் ஐ கெட் சார் இதுல கண்டிஷன் செட் பண்றதுக்கு கண்டிஷன், அதாவது இப்போ கூகுள்ல எல்லாம் கேக்குது இல்லைங்க சார், ஒன் கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பர் இருக்கு இருக்கு. ஓகே, உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நான் செக் பண்ணிட்டு நாளைக்கு வேணா இது ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கிறேன். ஓகே சார். ஓகே சார். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் செக் பண்ணேன், கிடச்சிச்சு, அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு பண்ணேன். இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நான் கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிட்டு உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். சார் அது மாதிரி செகண்ட் பி அசைன்மெண்ட்லேங்க சார், DTTS2ன்னு நினைக்கிறேங்க சார். அது வந்துட்டு டிக்ஷனரி, அதுக்கப்புறம் சாரி செட், அந்த ரெண்டும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்ததுங்க சார். இப்போ நான் செட் மட்டும் யூஸ் பண்றேன் அப்படின்னா, டிக்ஷனரி யூஸ் பண்ணலைன்னா அது இதாகுமா சார்? என்ன क्वेश्चन கேட்டீங்க? அதுல ரெண்டு லிஸ்ட் எடுத்துக்கணும், ரெண்டு செட் எடுத்துக்கணும். ஆக்சுவலா அந்த ரெண்டு லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூஸும் ஈக்குவலா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். என்ன பண்றீங்கன்னா ரெண்டு செட் எடுத்து ரெண்டு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. அதே மாதிரி டிக்ஷனரி எடுத்து ரெண்டு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. அதான பண்ண சொல்லிருக்காங்க. ரெண்டு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸோ இல்ல செட்டான்னு தெரியலங்க சார். இருங்க பாக்குறேன். எனக்கு என்ன டவுட்னா, அந்த ரெண்டுமே ஒரே இதுல இருக்கணுமா அப்படின்னு தெரியல, அது எப்படி பண்றதுன்னு தெரியல. சார் ஆக்சுவலா சேம் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் பண்ண யூனியன் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி சொன்னாங்க சார். இன்டர்செக்ஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க சார். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க, ரெண்டு கொஸ்டின். என்ன அசைன்மென்ட் இது? ரெண்டு செட் கொடுத்து டிடி சார், டேட்டா டைப், பைதான் பேசிக்ஸ் பிராக்டிஸ் டேட்டா டைப். DT2 2B சார். புரியல இதானே? 2A பிராக்டிஸ் அசைன்மென்ட் கிளிக் பண்ணிருக்கீங்க சார். 2B என்ன DTS 2 சார். 2 இதுதான் சார். இதுல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் யூசிங் டிக்ஷனரி செட்னு கொடுத்துருக்காங்க சார். இப்போ நான் வந்துட்டு டிக்ஷனரி செட் ரெண்டுமே யூஸ் பண்ணணுமா, இல்ல டிக்ஷனரி யூஸ் பண்ணா போதுமா, இல்ல செட் யூஸ் பண்ணா போதுமான்னு தெரியல. ரெண்டுமே யூஸ் பண்ணணும். ஆக்சுவலா தனித்தனியா போட்டு காமிச்சிருங்க. ஒரே லிஸ்ட்டுக்கு வந்துட்டு டிக்ஷனரியில ஒரு இது, செட்ல ஒரு இது போடணும். கரெக்டாங்க சார்? யா, ஸோ இப்போ என்னன்னா டிக்ஷனரியில அந்த மாதிரி போட வேணாம். ஒரு கீ வேல்யூ கொடுத்துருங்க, அதுக்கு கீ கொடுத்துருங்க, அதுக்கு வேல்யூ கொடுப்பீங்க இல்லையா? எஸ் சார். அதை வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க, செட்டுக்கும் அதே மாதிரி கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே சார், அதுதான் எனக்கு தெரியல. அதுதான் இது வந்து டிக்ஷனரி செட் ரெண்டுமே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஒரே ப்ரோக்ராம்ல இருக்கணுமா அப்படின்னு தெரியல, அதுக்கு தான் கேட்குறேன். அதுக்கு ரெண்டு தனித்தனி போட்டு. ஓகேங்க சார். அதோட மூணு டிக்ஷனரி செட் யூஸ் பண்ணுங்க. ஸோ வேற ஏதாவது டேட்டா ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நோ அதர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருக்காங்க சார். ஒரு டிக்ஷனரி செட் மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க. சரி, ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணா வேற எதுவும் யூஸ் பண்ண கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா?
சார் இல்லைன்னா இது கம்பேர் ஈக்குவல் டு கொடுத்து கம்பேர் பண்ணி போட்டுடலாமே சார். அதனால அங்க ட்ரிக் கட் பண்றேன். அவ்வளோதான். செட்டுங்கிறது நார்மல் லிஸ்ட் மாதிரி தானே, யூனிக் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் வரும் செட்ல. எஸ் சார். டிக்ஷனரியில கீ வேல்யூஸ் வச்சு கம்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே சார். கீ என்னன்னா வேல்யூஸ்னா இப்போ இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி போடலாம் நீங்க. ஏன்னா இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்து 135 351 அந்த பொசிஷன்ஸ் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா. எஸ் சார். இந்த நம்பர் அங்க இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நீங்க ஒன்று ஃபார் லூப் யூஸ் பண்ணி போடலாம். ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டு இதை அப்படியே ஐட்ரேட் பண்ணிருவீங்க. 135ங்கிறத ஐட்ரேஷன் எடுத்துக்குவீங்க இல்லையா. எஸ் சார். ஸோ 15 ஃபார் இருங்க நான் போட்டே காமிக்கிறேன். அது செய்யக்கூடாது. இப்போ ஃபார் ஐஎன் ஒரு லிஸ்ட் இருக்கு 1, 3, 5. என்ன கொடுக்குறாங்க, அக்செப்டிங் 5 எலமெண்ட்ஸ். ஓகே, அது இன்புட் வாட் எவர் நீங்க எப்படி கொடுத்துக்கோங்க. 5 எலமெண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி. அண்ட் நீங்க இப்போ இன்னொரு லிஸ்ட் இருக்கு. லிஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் கிரியேட் பண்ணணும். நீங்க a equal to 1, 2, 3 கொடுத்துக்கிறேன். நீங்க ஃபார் ஐ இன் இங்கே ஒரு லிஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ 3, 1, 2 இது ரெண்டும் மோஸ்ட் சேம் தான். இது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஐ இஃப் ஐ இன் ஏ கொடுக்கலாம். கொடுத்துட்டு கோலன் அண்ட் இஃப் ஐ இன் ஏ கொடுத்துட்டு கோலன். ஸோ சேம் இதில் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு வேரியபிளை கிளிக் பண்ணிக்கலாம். பிரிண்டிங் வந்து சேம்னு கொடுத்துக்கலாம். இதில் இல்லை அப்படின்னா 0ங்கிற மாதிரி வச்சுட்டு தென் ஃபைனல் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ எஸ் ஆர் நோ லைக் பிரிண்ட் எஸ் and else print no. ஸோ இது இவங்க என்னன்னா ஃபுல்லாக கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஈச் ஒன்னா பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபார் என்ன பண்ணலாம்னா 3 to 1 இந்த 3க்கும் 3 ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் மாதிரி எழுதிட்டு தென் அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ் ஓகே சார். பட் சொல்லுங்க. பட் இதுல இஃப் ஃபார் யூஸ் பண்ணிருக்கு. இஃப் ஃபார் யூஸ் பண்ணலாமாங்க சார்? பண்ணலாம். அதுல வெறும் செட் டிக்ஷனரி தான் யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் கேட்டேன். டேட்டா ஸ்ட்ரக்சர் தானங்கம்மா, நீங்க லாஜிக் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஓகே சார். இது டேட்டா ஸ்ட்ரக்சர் அது யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. லாஜிக் நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம்ல. இதுவும் இன்க்ளூடடா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இம்ப்ளிமெண்ட் யூசிங். ஆமா, இங்க நீங்க இப்போ நான் லிஸ்ட்டுக்கு வச்சு போட்டு காமிச்சிருக்கேன். இதே செட்டை நீங்க அப்படியே பாஸ் பண்ணலாம். செட்டு லிஸ்ட் ஒன்று தான். செட் 1 செட் 2 போட்டு இது பண்ணணும். கரெக்டாங்க சார்? ஆமா, இல்ல நீங்க 1 to 3 வந்து கர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுத்தீங்கன்னா அது செட்டு. எஸ் சார், அதுதான் செட் 1 செட் 2 கொடுத்து இந்த மாதிரி இது பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அதே மாதிரி டிக்ஷனரியும் நீங்க டிக்ஷனரி கொடுத்துட்டு அதில் இருக்க கீ வேல்யூஸ் ஐட்டம் வேல்யூஸ் வந்து நம்ம தனியா டப்புல அன்பேக்கிங் பண்ணி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.